ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 3332 டிபிசி இருக்குன்றது தான் கணக்குல இருக்கு. அது ஒரு 5000 நீங்க கோடவுன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். அது இந்த வருஷம் 500, அடுத்த வருஷம் 1000 அப்படின்னு அந்த கோடவுன்களையும் அதிகப்படுத்துங்க. அப்பதான் நம்ம வாங்கக்கூடிய அரிசிகளை சேர்க்க முடியும். 120 லட்சம் டன் அரிசி தானியம் உற்பத்தி பண்றோம். 80 லட்சம் டன் தான் அரிசி, மிச்சம் 40 அந்த பருப்பு, அப்புறம் கடுகு, இந்த மாதிரி நிறைய தானியங்கள். அதுல வந்து 40 லட்சம் தான் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்றாங்க, மிச்சம் 40 லட்சம் தனியார் தான் ப்ரொக்யூர் பண்றாங்க. ஸ்டோரிங்க்கு பாத்தீங்கன்னா 18 லட்சம் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுது. அதனாலதான் ஒரு 500 கோடவுனோ 1000 கோடவுனோ ஏத்திக்கிங்க ஒரு வருஷமும். அது முக்கியமான விஷயம். அதே போல இந்த பலா, முந்திரி எல்லாம் இருக்கு. எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா இதை மதிப்பு கூட்டி விற்கிறாங்க. முந்திரியில மடகாஸ்கர்ல வாங்கிட்டு வந்து உடைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஊர்லயே முந்திரி காடு அவ்வளவு இருக்குது. ஆனா அந்த முந்திரிய வந்து ஏன்னா அது சொன்ன மாதிரி இந்த இன்னைக்கு முழுக்க நம்ம அந்த கருப்பரிசி பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த முந்திரி கூட கலர் கம்மியா இருக்குன்னு வெள்ளை கலர் முந்திரி ஆப்பிரிக்கால இருந்து வருது. அதை தான் உடைச்சி அங்க அந்த பகுதியில விற்கிறாங்க. பலாவுக்கு ஒரு 200 வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து கோடவுன் மட்டும் இல்ல, மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். தர்மபுரியில அதிகமா சிறுதானியங்கள் விளைகிறது. அதுக்கும் ஒரு நல்ல வழி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க எப்படி மது வணிகத்துக்கு வந்து ஊழலை தடுக்கணும்ன்றதுக்காக டிபிஆர் போட்டு அவங்க அதை போய் காமிச்சு வாங்குறாங்களோ, அதே மாதிரி ரேஷன் கடையிலயும் பண்ணலாம். ஏன்னா ரேஷன் கடையில இது செய்யலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அங்க பாமாயில் இல்லன்னு வாங்க, ஆனா இருக்கும். இல்ல எல்லா அரிசியும் வித்துருச்சுன்னு வாங்க, ஆனா அரிசி இருக்கும். அப்ப வந்து இதை வந்து QR கோடு போட்டு வீட்டுல வாங்க முடியும்னா அதுவும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் ஆக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது.